மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த நிலைமையில ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுது. ஒரு பக்கம் அரசியல் ரீதியான கேள்விகள் எழுப்பப்படுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தாக்குதல்கள் எப்படி மத்திய அரசு வேடிக்கை பார்க்கணும் ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கடுத்து இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்னொரு பக்கம். இதுல முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, இதுல அரசியல்வாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளை ஓரமாக மக்களுக்கு நியாயமா எழக்கூடிய சில கேள்விகள் இல்லையா, அது எல்லாத்துமே இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பதில் சொல்றேன். இன்னைக்கு முழுவதுமாக இந்த பகல்காம் தாக்குதலில் உயிர்ந்தவர்கள், அதோட இன்னைக்கு அந்த களத்தில் நிற்கக்கூடிய வீரர்கள், இந்த 2 பேருக்காக தான் இந்த ஒட்டுமொத்த நாளையும் அதற்காக கொடுக்க விரும்பும். எனவே இன்னைக்கு முழுவதுமாக இது சம்பந்தமான என்ன விதமான கேள்வி எடுங்க, இதற்கு அனைத்து பதில்களையும் குறிப்பிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ், அதோடைய ரேங்க், நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், அவங்க தரக்கூடிய இன்புட், அதோட சேர்த்து இந்த பகல்காம் ஸ்ரீநகர் பகுதியில் இந்த பகல்காம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நானே ஒரு 8 தடவைக்கு மேலே போனது உண்டு. ஏன்னா எனக்கு மிகவும் விரும்பின சில இடங்கள் அந்த பகுதியும் உண்டு. எனவே அந்த இடங்கள் நேரடியாகவே எனக்கு நல்லாவே தெரியும். அதோட சேர்த்து நான் சொல்லக்கூடிய தகவல்கள் சரியான்றதை நீங்களும் பார்க்கறது நல்லது. ஏன்னா நாட்டை பற்றியான விவரங்கள்ல இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த காஷ்மீர் விவகாரம் இல்லையா, இது கொஞ்சம் கூடுதலா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், அரசியல் தான். இப்ப கேள்வியின் உள்ள நேரடியா போற அது என்ன அப்படின்னா, பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய விமர்சனம் என்னவா இருக்கு, விமர்சனம் தப்பே கிடையாது, விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, உள்ள வந்து சுட்டுட்டு அவனால போறான், இது நாடா, என்ன நாடோ, என்ன இன்டெலிஜென்ஸோ, இதுவே அமெரிக்கா சும்மா இருப்பானா, இல்ல மற்ற நாடுகள் சும்மா இருப்பானா, நம்மளுடைய மக்களே உள்நாட்டிலே பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இதுதான் முதலாவது கேள்வி. இந்த அளவுக்கு ஆர்மி கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு முதலாவது கேள்வி. இந்த கேள்வி கேட்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் என்ன புரிதல் இருக்காது அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றியான ஒரு பார்வைகளை அது எப்படியா இருக்கும் அப்படின்னா, ஒரு பனி நிறைஞ்ச பகுதி, அவ்வளவுதான், அந்த அளவுல மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே அந்த பகுதியுடைய நிதர்சனமான உண்மைன்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் மட்டும்தான் தெரியும். இல்லாட்டி அந்த பகுதி மக்களுக்கு நீங்க போனாதான் தெரியும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சுவிட்சர்லாந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சுற்றி ஏகப்பட்ட மலைகளுடன் அழகா இருக்கக்கூடிய நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவிட்சர்லாந்தோட எந்த பகுதியில எடுத்துக்கோங்க, அதோட எல்லா பகுதியிலும் இந்த மலையின் உச்சி இருக்கு இல்லையா, அது சி லெவல்ல இருந்து எவ்வளவு உயரத்தில் நம்ம இருக்கும், சி லெவல்ல இருந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. நீங்க சென்னையை கால்குலேட் பண்ணுங்க, ஊட்டியை கால்குலேட் பண்ணுங்க, அப்படியே பிடிச்சி ஜெர்மனி, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, இதை கால்குலேட் பண்ணுங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய அதிகபட்சமே, ரொம்ப அதிகபட்சமே 9000 ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 4000 4500 தான். 4000 4500 கடுமையான குளிரோட இருக்கும். 4000 4500 மீட்டர். இதுவே நீங்க சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டீங்க, அது எல்லாமே 4800 4000 கீழே தான் வரும். இந்த அளவு தான் எல்லா மலைகளுடைய உயரம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதை அப்படியே பிடிச்சி நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க நடந்து சில பகல்காம், இந்த பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது காடுகள் நிறைஞ்ச பகுதி இல்லையா, அதோட சேர்த்து அந்த காடுடைய தன்மை என்னன்றத ஜஸ்ட் கூகுள் மேப்ல டெரின் மேப் இருக்கு, அந்த மேப்பை போட்டு பாருங்க. இந்த டெரின் மேப்ல உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் மலைகள் எப்படி இருக்கு. அந்த எல்லா மலைகளுடைய உச்சி இருக்கு, அந்த உச்சியை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அது எல்லாமே 4800 5500 இருக்கும். இது எல்லாமே சராசரி. அது கொஞ்சம் ரைட்ல இருந்துச்சு, லடாக் நோக்கி நகர்றது இல்லையா, அந்த பகுதியில் எல்லாமே 6000 6000 மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடியவை. எனவே ஜெர்மனி, சுவிட்சர்லாந்துல இதெல்லாம் தோத்து போகும். அதோட சொல்றேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக ரொம்ப அற்புதமா பனி நிறைஞ்ச பார்த்தீங்கன்னா அலாஸ்கா சொல்லுவாங்க. அலாஸ்கோட எல்லா ஹைட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர் கம்மியா இருக்கும். இந்த எல்லா பகுதிக்கும் சேலஞ்ச் கொடுக்கும் ஹிமாலயா. ஹிமாலயாவுடைய எல்லா சின்ன சின்ன பகுதியுடைய மலை உச்சி இருக்கு இல்லையா, அது எல்லாமே 5000 மீட்டருக்கும் குறைவானது இல்லை. எனவே இந்த பகுதிகளை நீங்க கண்காணிப்பில் கொண்டு வரதுன்றது சாதாரணமான கிடையாது, அசாதாரணமான ஒரு விஷயம். இயற்கையினுடைய எல்லா சமன்களையும் அது முறியடிச்சு நிற்கும். இதுதான் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் மற்றவங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க இந்த இடத்துல தன்னுடைய எல்லைகளை பாதுகாத்து நிற்கணும். அதனாலதான் சொல்லுவேன், நான் ராணுவ வீரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மரியாதைன்றது குறைவானது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க ராணுவ வீரர்களுக்குன்னு வைக்கக்கூடிய நினைவஞ்சல்ன்றது உச்சபட்சமா இருக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பணி வேற எந்த நாட்டிலும் எந்த ராணுவம் கொடுக்கக்கூடிய பணி கிடையாது. கார்கில் வார் நீங்க பார்த்திருப்பீங்க, கார்கில் போற வந்து நம்ம நடத்துறது 2800 மீட்டர் அளவுல. எனவே நீங்க பகல்காம் பார்க்கக்கூடிய பகுதியில முதலாவது பிரச்சனை அந்த பறந்து இருந்த மலை தான். அதோட மலை உச்சினா உச்சகட்டம். நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, சரி எவ்வளவு தூரம் இருந்தது, ஒரே ஒரு மலை தானே அப்படின்னா, இந்த ஊட்டி இருக்குல்ல, இந்த ஊட்டியில் இருக்கிற ஒரே மலைக்கு நீங்க 2500 மீட்டர் வரைக்கும் போய் நினைக்கிறேன். அந்த ஊட்டி அப்படி இன்னொரு ஊட்டி வச்சு வச்சுக்கேன், பகல்காம் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வந்துடும். இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பகுதி கிடையாது. அந்த ஒரு பகுதியில் நீங்க ஆரம்பிச்சு சென்னையில் ஆரம்பிச்சு அப்படி சேலத்தில் ஆரம்பிச்சு அப்படி நேராக மதுரை ஆரம்பிச்சு அப்படி தஞ்சாவூர் ஆரம்பிச்சு நேராக திரும்ப பாண்டிச்சேரி போட்டு வந்துருங்க. இப்படி ஒரு கட்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பகுதி வரும். ஏற்கனவே நீ சுத்தி வந்த பகுதி மட்டும் சும்மா 900 கிலோமீட்டர் இருக்கும். சுத்தி வந்த பகுதி நான் சுற்றுலா மட்டும் சொல்றேன். இந்த பகுதியை அடக்கின அப்படியே பகுதி தான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பகல்காம் பகுதி. இதை கண்காணிப்பில் கொண்டு வந்து முழு கண்காணிப்பின் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் நடத்துறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது எந்த நாடாலும் முடியாது. இப்போ சொல்றேன், அமெரிக்கா அலாஸ்கால காணாம போன, இப்ப ஒரு 6 மாதத்துக்கு காணாம போன 2 கப்பலை தேடி பிடிக்கிறதுக்கு 8 நாள் ஆச்சு. இறந்ததுக்கு அப்புறம் தேடி பிடிக்கிறதுக்கே போதும் ஆயிப்போச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன குரூப் நீங்க கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி தொடர்ந்து அதை ஹாட்ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதை நீங்க ட்ராக் பண்றீங்களே, இது ஒரு பெரிய சேலஞ்ச் இயற்கையாவே நம்மளுடைய மிலிட்டரிக்கு உண்டு. எனவே இது ஒரு பகுதி இருக்குன்னா, இரண்டாவது மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லை தாண்டி ஊடுருவி வந்து பகல்காமுக்கு பின்னாடி கூட இந்த பகுதியில் நீங்க ஏதாவது ஒரு 4 பேர் 5 பேர் போறாங்கன்னா,
அவங்கள பற்றியான தகவல்கள் கிடைக்காம இருக்காது. அவங்கள தேடும் பணியும் தொய்வில்லாம நடக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம். அதோட சேர்த்து அவங்கள தேடிக்கிட்டே இருந்தா கூட இந்த இடத்துல கிடைச்சிருக்க ஒரு தகவல், ஏதோ ஒரு காரணமா ஒரு தகவல் கிடைச்சுன்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 நாளைக்கு முன்னாடி, 1 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட முடியும். ஏன்னா அந்த பகுதின்றது சுமார் 1000 கிலோமீட்டருக்கு சுற்றுலா இருக்கக்கூடிய பகுதியில் எந்த பகுதி நீங்க சின்னதா நகர்ந்தாலே அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாத்தியமில்லாதான் மாற்றும். எனவே முதலாவது பிரச்சனையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் சமதளமான பகுதிகள் கிடையாது. அதுவும் மேடு பள்ளமா இருக்கக்கூடிய சாதாரண பகுதியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இமயமலை. இமயமலைனா என்னன்னே தெரியாம பேசக்கூடாது. அங்கேயே இருந்து அந்த பார்டர்ல நிற்கக்கூடிய ராணுவ வீரர்களால் மட்டுமே இதை பேச முடியும். அவங்க வாய் திறந்து பேசுறதுக்கும் பொது வெளியில வந்து பேசுறதுக்கும் சட்டம் அனுமதிக்காத நிலைமையில நாம என்ன வேணா பேசுறது நியாயம் கிடையாது. நடந்த தாக்குதல்கள் எல்லா பேருக்குமே வருத்தத்துக்குரியது. நடந்த தாக்குதல்கள் அந்த உயிரிழப்பு இது யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். ரிவெஞ்ச் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எவன் அவன் எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல உட்காந்துக்கிட்டு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பகுதியிலுடைய ராணுவம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு, அதனுடைய கடினமான சூழல் என்னன்ற விஷயத்தை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால சொல்றேன், நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நம்பாது. அப்படி இருந்து பகல்காம் போடுங்க, கூகுள் மேப் இருக்குல்ல அதுல போடுங்க. அதை சுற்றி 30 கிலோமீட்டர் கூடிய என்னென்ன மவுண்ட் வருது பாருங்க, அதாவது எந்தெந்த மலை உச்சி வருது பாருங்க, அந்த மலை உச்சியோடைய உயரம் என்னன்னு பாருங்க. அதோட அப்படியே திருப்பி அந்த மேப் இருக்குல்ல அதோடைய டெரைன் மேப் பாருங்க. அது எல்லாமே எப்படி காட்டுனா ஒரே ஒரு ஊட்டி கிடையாது, தொடர்ந்து ஒரு 4000 ஊட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் உள்ள கண்காணிப்பில் கொண்டு வரது சாத்தியமில்லாத பேச்சு. இது எந்த நாடாலே முடியாது. நான் திரும்ப சொல்றேன், அமெரிக்கா, ஜெர்மன் இல்லாட்டி நீங்க சுவிட்சர்லாந்து எந்த நாடாக எடுத்துக்கோங்க, அவருடைய மலைப்பகுதியில் காணப்பட்ட நபர்களை அவங்க எப்படி தேடுறான்னு தெரிஞ்சுன்னா அதுல கூட சேலஞ்சான தெரியும். அதோட சேர்த்து தீவிரவாதிகள் முழுமையாக 10 டிகிரி -10 டிகிரிலையும் உள்ள உறைஞ்சு உள்ளே கடந்து முழு சைக்கோ உள்ள சுத்தி செய்யணுங்க. எனவே தாக்குதல்கள் மனிதத்தன்மை அற்றது. ஆனா அது நடக்காம முழுமையா தடுக்கிற அளவுக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸ் பவர் இருக்கலாம், போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தேடுதல் வேலை நடத்தலாம். ஆனா அந்த பகல்காம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இது தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்ம இருக்கிற சிக்கல் என்ன தெரியும், அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய இல்லாட்டி மிலிட்டரி எதிர்கொள்ள பிரச்சனை என்ன தெரியும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க மர்மமான மனிதர்கள் நடமாட்டம். அந்த மர்மமான மனிதர்களோட நடமாட்டம் நம்ம ஊரே போடுவாங்க. குறிப்பிட்ட நபர்கள் செஞ்சா மட்டும் அது மர்மமான மனிதர்கள் ஆக்கிடுவாங்க. அந்த மர்மமான நபர்கள் 4-5 பேர் நடமாடுறதா அந்த உள்ளூர் வாசிகள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படியே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அவங்க நடமாட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க ரயில்வே ட்ராக் இந்த மாதிரி இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் அங்கே தான் வேலை வச்சிருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்தத்தையும் கவர் பண்ற அளவுக்கு எந்த நாட்டுக்கும் சக்தி கிடையாது. இப்ப அடுத்த கேள்வி, இதுல வரக்கூடிய குட்டி கேள்வி என்னன்னா, இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்பட்டமா தெரியுது. இந்த தாக்குதல் நடந்துச்சு, இதற்கு பின்புலமா யார் இருந்தாங்க அந்த கேள்வி சேர்த்து பதில் சொல்றேன். அது பின்னாடி கூடியது இந்த தாக்குதல் நடத்தும் போது இருக்கக்கூடிய ஐ விட்னஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாக்குதல் நடத்தும் அவங்க சுட்ட எல்லா துப்பாக்கிலுமே கேமரா வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அவங்க தலைக்கு அணியக்கூடிய ஒரு கேமராவும் பொருத்திருக்காங்க. இந்த மாதிரி பணிகள் எல்லாமே லக்ஸரி தொய்பா மட்டுமே செய்வாங்க. ஏன் அப்படின்னா தான் எங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க பயிற்சி வீரர்களுக்கு போட்டு காட்டுறாங்க. இது ஒரு வேலை எனக்கு தெரியும். லக்ஸரி தொய்பாவுடைய அவனுக்கு சொர்க்க பூமியா இருக்கிறது பாகிஸ்தான் தான். எனவே இந்த பாகிஸ்தான் ராஸ்கல் தூக்கி போட்டு மிதிக்கலன்னு வச்சுக்கவேன், இது எதுவும் ஒடுக்க போறது கிடையாது. இந்த பாகிஸ்தான் இன்னமும் ஒரு மோசமான நிலைமைக்கு போறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நாடு. தான் நாடு குப்பையான மட்டும் கிடையாது, அவன் எப்படி நல்லா இருக்கு நினைக்கிற ஒரு கேவலமான ஆர்மி இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு தான். இந்த ராணுவம் மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் வீழ்த்துறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நாடு. வரவிருக்கும் நாடுகள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா ஈடுபட போகுது, அதுக்கு எப்படியான பதிலடி கொடுக்க போறோம்ன்றது நாம அடுத்த சில நாட்களை தெரியும் நம்புறோம். இந்த நிலைமையில பாகிஸ்தான் மீது ஒரு முக்கியமான 5 நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. அதுல மிக முக்கியமானது இந்த சிந்து நதி இருக்கு இல்லையா, அதனுடைய நீர் பகிர்மானம் சம்பந்தப்பட்டது. இது சம்பந்தமா நிறைய பேர் கேள்வி கிட்ட பேசுற பார்த்தேன். நான் அடுத்த பகுதியில் இது முழுமையா பேசுறேன். எனவே பகுதியோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நாம வசிக்கக்கூடிய பகுதின்றது வேற, அமெரிக்கா இல்லாட்டி ஜெர்மன் போன்ற வசிக்கக்கூடிய பகுதின்றது வேற, நிலப்பரப்பின் தன்மை வேற. ஆனா முழுக்க இமயமலை அது எல்லாத்துக்கும் வேற. நீ அந்த பகுதியில ஒரு ராணுவம் தன் எல்லையை பாதுகாத்து நிக்குதுன்னா அது அசாதாரணமான ஒரு விஷயம். அதுல இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுதான். ஆனா நடக்குதுன்னா அதோட யதார்த்தமான நிலைமையை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாம இப்ப ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு என்ன விதமான பதிலடியை இந்தியா கொடுக்க போகுது, இதுதான் நாம எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. வேற எந்த அரசியல்வாதிகளுக்கும் இடம் கொடுக்காம